அடுப்பு பக்கமே போகாம சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. நான் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது 3 பேருக்கான அளவு. நீங்க துருவியோ இல்ல கட் பண்ணியோ எடுத்துக்கோங்க. மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திருக்கேன். 2 வரமிளகாய், நீங்க பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கரண்டி தயிர் சேர்த்திருக்கேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. உப்பு என் பையன் கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டா, நீங்க 1/4 ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா போதும். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகமும் சேர்க்கணும். ஏற்கனவே ஒரு கரண்டி தயிர் ஊத்தி இருக்கோம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் சட்னி பதத்துல அரைச்சுக்கோங்க. இது கூட இப்ப கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்க்கிறேன். உங்களுக்கு கிரீன் கலர்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வரமிளகாய்க்கு பதிலா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இல்ல நல்லா சிவப்பா வேணும்னு நினைச்சீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்க்காம இன்னொரு வரமிளகாய் சேர்த்து போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ரெட் கலர்ல இருக்கும். அது நம்ம விருப்பம் தான். தயிர் நான் ஒரு கரண்டி சேர்த்திருக்கேன். நீங்க தண்ணிக்கு பதிலா தயிரை இன்னொரு கரண்டி கூட ஊத்தி அரைச்சுக்கலாம். எப்படி வேணா இதை மாத்திக்கலாங்க. சப்பாத்தி செய்யணும்னு யோசிச்சாவே பெரிய ஒரு ப்ராசஸ்ல கிரேவி பண்ணணும் இல்ல குருமா பண்ணணும்னு யோசிப்போம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். எப்பயும் கிரேவி குருமாவும் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நாள் டயர்டா இருக்கிற அன்னைக்கு பண்ணிக்கலாம். அடுப்பு பக்கமே போகாமன்னு நான் சொன்னதுனால நான் இன்னைக்கு சட்னி தாளிக்கலங்க. உங்களுக்கு வேணும்னா 2 ஸ்பூன் எண்ணெயில கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிக்கோங்க. இது தேங்காய் சட்னி தான், கொஞ்சம் சப்பாத்திக்கு ஏத்த மாதிரி மாத்தி பண்ணிருக்கோம், அவ்வளவுதான்.